அப்புறம் எல்லா தேட்டர் ஓனர்ஸும் ஃபோன் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு வருஷமாக என்ன தொலை கொடுத்துருந்தாரு. 10 வருஷம் ஆகட்டும் 10 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி. நான் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், அவர் தம்பி அட்லி வந்து சொன்னது என்னென்னா, இந்த படம் உங்களுடைய இதுவரையில் நீங்கள் எடுத்த படங்கள்லேயே ஹையஸ்ட் கிராஸ் தான் பண்ணோன்னு. அது மாதிரி தான் பண்ணிச்சு. அட்லி சார் இப்போ பாலிவுட் வரைக்கும் போய் பெரிய டைரக்டர் ஆகிட்டார். ஹாலிவுட்லேயே ஒரு கலக்குவார். அந்த அளவுக்கு பொட்டான்சிட்டி உள்ள கெட்ட பையன் சார் அந்த அட்லி. விஜய் சார் வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கீங்க, பழகிட்டு இருக்கீங்க. அவருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார். அந்த நேரத்தில் பேசும்போது கூட சொன்னார், எங்கள் அப்பா ஸ்தானத்துக்கு அடுத்தது நான் தான் சாரை நினைச்சிருக்கேன். எவ்வளோ ஸ்க்ரீன் சார்? எப்படியும் ஒரு 300 ஸ்க்ரீன். ஓவர்சீஸ்லாம் இருக்குது, அது ஒரு 150 ஸ்க்ரீன் வரும், 500 ஸ்க்ரீன் வரும். ஓகே சார். அதர் ஸ்டேட்லலாம் இது பண்ணுறோம் இல்லைம்மா, கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியா எல்லா இடத்துலையும் ஒரு ரிலீஸ் ஆகும். பிரைம் நைன் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் காவேரி மாணிக்கம். என்னோட இந்த நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் திரு கலைப்புடி தானு சார் இருக்காங்க. வணக்கம் சார். சார், தெரிய ரீரிலீஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் ஆக போகுது. எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆடியன்ஸுக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? 10 வருஷங்கிறது தான். 10 வருஷம் தான் காரணம். ஓகே சார். அப்புறம் எல்லா தேட்டர் ஓனர்ஸும் ஃபோன் பண்ணி ரிலீஸ் பண்ணி ஒரு வருஷமாக என்ன தொலை கொடுத்துன்னு இருக்காங்க. 10 வருஷம் ஆகட்டும் 10 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னேன். இப்போ கபாலியும் கேட்டுன்னு இருக்காங்க. ஓகே. ஏன்னா கில்லி வந்து ஆல்ரெடி போன வருஷமும் அதுக்கு முதல் வருஷமாக ரீரிலீஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் செகண்ட் ரீரிலீஸ் வேறு பண்ணாங்க. ஆனால் விஜய் சார் படங்களும் நிறையா இருக்குது, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படங்களும் நிறையா இருக்குது ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு. இப்போ சச்சின் பண்ணல, மிகப்பெரிய வெற்றியாச்சு. ஆமாம் ஆமாம். அதே மாதிரி ஆழம் வந்தானும் பண்ணிருந்தீங்க. ஆமாம். விஜய் சார் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதுவும் ஜோசப் குருவிலாங்கிற கேரக்டர் வந்து இப்போது படங்களில் பயன்படுத்துகிற அளவுக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சார். அப்போ நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? அதாவது இந்த படம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, திடீர்னு ஒரு நாள் அவருடைய விஜய் தம்பியோட உதவியாளர் வராரு. ஓகே சார், இங்கே டி நகரில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்காரு, கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டார். என்னப்பா அப்படி கேட்குற? வரம்பா அப்படின்னு. இங்கேருந்து அப்படியே போகிறேன். ஓகே சார். போனால் மனோரமா வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடந்துன்னு இருக்குது. ஓகே. நான் உள்ளே நுழையிறேன். நுழைஞ்ச உடனே கேரவனில் கூப்பிட்டு போயிட்டு, இந்த மாதிரி சார், நான் அட்லிக்கிட்ட ஒரு கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் ஒரு தடவை கேட்டுடுங்க. ஏம்மா நீ தான் கேட்டியப்பா, என்ன நீங்கள் கேட்கணும் ஓகே அப்படின்ட்டார். சரின்னு கேட்டு அப்படி ட்ராவல் ஆச்சு அந்த கதை. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், அவர் தம்பி அட்லி வந்து சொன்னது என்னென்னா, இந்த படம் உங்களுடைய இதுவரையில் நீங்கள் எடுத்த படங்கள்லேயே ஹையஸ்ட் கிராஸ் தான் பண்ணோன்னு. அது மாதிரி தான் பண்ணிச்சு. ஓகே ஓகே. எவ்வளோ சார் பட்ஜெட்டு? எவ்வளோ சார் இருக்குது? அதெல்லாம் எண்ணிலடங்காத ஒரு கணக்கு. ஓகே சார் ஓகே சார் ஓகே சார். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் நான் அடிக்கடி போயிருப்பீங்க. ஸோ அங்கே விஜய் சார் மீட் பண்ணியிருப்பீங்க, சமந்தா மேம் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கே ஏதாவது ஸ்பாட்டில் நடந்த சம்பவம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் அது அதிகமாக போகிறது கிடையாது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. ஒரு தடவை வந்து எல்லாமே வந்து என்னுடைய சன் பரந்தாமன் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தார். அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு தடவை வந்து ஈவிபியில் சாங் எடுத்துன்னு இருக்கோம். சாங் எடுத்துன்னு போது நான் அப்போ தான் போகிறேன். போனோன்னே அப்போ தான் சமந்தாவே எனக்கு விஜய் தம்பி தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறது, இவர் தான் ப்ரொடியூசர். அது வரலாம் நான் அட்வான்ஸ் கொடுத்தது கூட, பேசுறது கூட பார்த்தேன். எல்லாமே அவருடைய பிஏ வருவாங்க போவாங்க, அப்படி தான் பழக்கம். அந்த ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் வந்து இங்கே ஓல்டு உட்டன்ஸ் பேக் சைடில் ஒரு ஷூட்டிங், அப்போ ஒரு தடவை போய் பார்த்தேன். ஓகே சார். தெரி வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தா பயங்கர சக்ஸஸ், பயங்கர கலெக்ஷன். அதுக்கப்புறம் விஜய் சார் ஏதாவது சொன்னாரா? அதாவது இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாச்சு. அவருடைய கேரியரில் இதுதான் ஒரு பெஞ்ச் மார்க்காக இருந்தது. அதே நேரத்தில் வந்து எல்லா வகையிலையும் இந்த படம் வந்து சாங்ஸும் சரி, ஆக்ஷன் ஓரியன்டும் சரி, ஜனங்களை கவர்றது, சென்டிமெண்ட்டும் சரி, வசூல்லையும் சரி, எல்லாத்துலேயுமே பெரிய ரீச் ஆயிடுச்சு. ஓகே சார். அது போக இந்த படம் வந்து எல்லா ஊர்லேயும் மிகப்பெரிய வெற்றியானது மாத்திரம் இல்லாமல், முதல் ஓடிடிக்கு இந்த படம் தான் முதல்ல ரிலீஸுக்கு அப்புறம் இந்த படம் இந்த படம் தான். ஓகே சூப்பர் சார். பேபி நைனிகா பிறந்து பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க. ஆமாம். ஸோ அவங்கள ஹீரோயினாக உங்கள் ப்ரொடக்ஷனில் பண்ணுற ஐடியா அது இருக்கா சார்?
இல்லை இப்போ எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் எதிர்காலத்தில் ஏன்னா முதல் படமே அது எப்படி பண்ணுச்சுன்றது பார்த்துருப்பீங்க. ஆமாம். அது அவங்க ஃபேமிலியில் எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஓகே சார். அட்லி சார் இப்போ பாலிவுட் வரைக்கும் போய் பெரிய டைரக்டர் ஆகிட்டாரு. ஹாலிவுட்லேயே ஒரு கலக்குவார். அந்த அளவுக்கு பொட்டான்ஷியலிட்டி உள்ள புள்ள. ஓகே. ராஜா ராணின்ற ஒரு அழகான காதல் கதையை கொடுத்துட்டு என்னை வச்சு ஒரு ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கணுன்ற ஒரு வெறி தான் இந்த தெறி. எல்லாருமே வந்து உங்களுடைய லைஃப்பில் சில பல பெரிய உயரங்களை தொடணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. சில டாக்டர்ஸ் இன்ஜெக்ஷன் ஓடும்போது சார் போட்டிங்களா தம்பி அப்பயே போட்டுன்னு எழுப்பாங்க. சார் போடவில்லை அப்புறம் தெரியல எனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அப்புறம் பின்னால் அந்த மெடிசன் நமக்குள்ளே போய் அதை ரியாக்ட் பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது தான் சார் டாக்டர் உண்மையிலேயே இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. அதுபோல தான் அவர் சென்டிமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற விதம் மிஸ்டர் அட்லி. ஸோ நிறைய பெரிய உயரங்கள் காத்துட்டு. வாட் இஸ் தெரியல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முக்கியமாக இது எந்த அரசியல் சார்ந்த படமும் அல்ல, எந்த கான்ட்ரவர்ஷியலுக்கான படமும் அல்ல, யாரையும் குறிப்பிட்ட படமும் அல்ல, எதுக்கான படமும் அல்ல. பேசிக்காக ஒரே விஷயம் நான் யோசிச்சது என்னன்னா, கொள்ளையடிக்கிறவன், ரயிலுக்கு குண்டு வைக்கிறவன், ரேப் பண்ணுறவன், குடிகாரன், செயின் இருக்கிறவன், இப்படி எந்த தப்பு பண்ணுறவனா இருந்தாலும் அவன் யாரோ ஒருத்தனோட பிள்ளையாக தான் இருக்கான். ஒழுங்காக நம்ம பிள்ளைய வளர்க்கலன்னா நாடு நாதாரியாக தான் போகும். நாடு வந்து கீழே போயிட்டே தான் இருக்கணும். நம்ம பிள்ளைய ஒழுங்காக வளர்த்துட்டோம்னா போதும், நாடை நம்ம திருத்திடலாம். நம்மளை திருத்திக்கணும், மற்றவனை திருத்தணும்லாம் நினைக்காத. உன் பிள்ளைய ஒழுங்காக விட இதுதான். இட்ஸ் அபவுட் அ குட் ஃபாதர். ஒரு நல்ல தந்தையா இருந்தோம்னா நாட்டை எங்கேயோ கொண்டு போகலாம். ஸோ அதை வந்து விஜய் சார் பயங்கரமாக பண்ணுறாரு இன் ரியல் லைஃப் டூ. அதை நான் என் கண்ணால் பார்த்தேன். ஓகே சார். மறுபடியும் அவர் கூட படம் பண்ணுற ஏதாவது பிளான் போயிட்டுருக்கா சார்? சந்தர்ப்பம் அமைஞ்சா பண்ண தானே பண்ணுவோம். ஏன்னா ஒரு இந்த படத்துக்கு இந்த கமிட்மெண்ட் முன்னாடி கூட என்னை வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு ஆனால் என்ன இப்போ பண்ணுவேனே அண்ணனோட அப்படின்னு தான் சொன்னார். விஜய் சாரனை வந்து நீங்கள் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க, பழகிட்டு இருக்கீங்க. அவருக்கும் உங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்? டிஸ்கவரி சேனல்லாம் நம்ம அடிக்கடி பார்ப்போம். ஒரு புலி வந்து ஒரு மான் கூட்டத்தை வந்து தெரிச்சு ஓட வைக்கும். அப்படி ஓடும்போது குறிப்பிட்ட ஒரு மானை மட்டும் தனிமைப்படுத்தி அதை துரத்தி கடைசியில் பிடிக்கும். அது ஒரு கற்பனை தான். அந்த மானோட பேர் வந்து வெற்றின்னு வச்சுக்காங்களேன். அந்த புலியோட பேர் வந்து கலைப்புலி. ஏன் சொல்கிறேன்னா, கடைசி வரைக்கும் அந்த மானை வேட்டையாடாமல் விடவே மாட்டார். அதுதான் தானு சார். அதாவது ஒரு நம்மளுடைய குமுதம் விழாவிலேயே விட அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டார். அந்த நேரத்தில் பேசும்போது கூட சொன்னார், எங்கள் அப்பா ஸ்தானத்துக்கு அடுத்தது நான் தான் சாரை நினச்சின்னு இருக்கேன் அப்படின்னாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? சூப்பர் சார். சார் வந்து இப்போ விஜய் சார் வந்து இனிமேல் தான் கடைசி படம்னு அறிவிச்சிட்டு போயிட்டாரு. பட் ஆனால் இப்போ வரைக்கும் கலெக்ஷனில் அவர் தான் கில்லியாக இருக்கார். சினிமாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தாங்க சார். அது எப்படி? மிகப்பெரிய இழப்பு, சாதாரண இழப்பு இல்லை. ஒரு படம் பண்ணால் 10 படம் அவரை வச்சு ஒரு படம் பண்ணால் 10 படம் பண்ணலாம். அந்த அளவுக்கு பொட்டான்சிட்டி இருக்கும். ஓகே சார். அப்படி ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படி ஆயிருக்கு. அவர் மறுபடியும் நடிக்க வரணும், அரசியலுக்கு போனால் நடிக்க வரணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அது அவருடைய முடிவுக்கு தான் நம்ம தவிர நம்ம எண்ணத்துக்கு போக முடியும். அது அவருடைய எண்ணம். ஓகே சார். அடுத்து உங்கள் படங்கள் என்னென்ன ரீரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கு? ரீரிலீஸ்னா என்ன, காக்க பண்ணலாம், கண்டு கொண்டே பண்ணலாம். தெரி இந்த ரிலீஸுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ட்ரெயின் ஒர்க்கில் போயினுது, சிஜி ஒர்க்லாம். ஓகே சார். முடிஞ்சோடனே அது வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு இங்கிலீஷ் பிக்சர் மாதிரி இருக்கும். ஓகே சார். அது பண்ண போகிறேன். ஓகே சார். அது ரிலீஸு த்ரூ அவுட் வேர்ல்டு ஃபுல்லாக அது பண்ணுவோம். ஓகே சார். மிஸ்கின் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு இங்கிலீஷ் பிக்சர் பார்க்குற மாதிரி சீட்டு நுனியில் தான் உட்காந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பர். நல்லா இருக்கும். ஆனால் அது டிலேவா சார்? ஏன்னா மிஸ்கின் சார் இப்போ இல்லை, நீங்கள் வந்து ஒரு 8 கம்பார்ட்மெண்ட்டு செட்டு போட்டு எடுத்துருக்குறோம். ஓகே சார். அது ஓடணுன்னா எப்படி ஓடும்? சிஜினுடைய உதவி ஓடணும்ல, அந்த ஒர்க்கு தான் போயின்னு இருக்கு. ஆனால் ஒரு மிஸ்கின் சார் சமீபத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது சொன்னார், என்னோட 2 படங்களே இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அவருக்கு வந்து அந்த அந்த கண்ணோட்டத்தில் இருக்கலாம் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இப்போ தானே முடியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னொரு படம் வந்து அது எனக்கு தெரியாது. நம்ம படம் 100% ரிலீஸ் ஆகிடும். ஓகே சார். அரசன் இப்போ என்ன சார் போயிட்டுருக்கு? அரசன் 2 நாளைக்கு முன்னாடி தான் சிம்பு வந்து டைரக்டர் பார்த்து பேசியிருக்காரு. ஓகே சார். நெக்ஸ்ட் மந்த்து ஷூட்டிங் நடக்கும். ஓகே சார். திடீர்னு பார்த்தா விஜய் சேதுபதி சார் வந்து விலகிட்டார்னு ஒரு நியூஸ் போயிட்டு அது சும்மாமா அது அதாவது ஏதாவது ஒரு
இல்பொருள் ஊமை இல்லாதது இருக்குதுன்னு சொல்கிறது இல்லையா, அந்த ஆமா. மாதிரி சொல்கிறது. அது அந்த மாதிரி அந்த நேரத்தில் அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகும். ஓகே சார். அதுக்காக அப்படி இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்துன்னே இருக்கும். ஆமாண்ணே. இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கெல்லாம் விசாரிச்சு நியூஸ் போடுவோம். சில பேர் அப்படியே போட்டு விட்டுறாங்க. ஓகே சார். சிம்பு, விஜய் சேதுபதி சார் காம்போ அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கு. சினிமாவுல இத்தனை வருஷமா நீங்க அனுபவம் மிக்கவர். உங்களுக்கு அந்த காம்பினேஷன் பார்க்கணும்னு சார். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். எனக்கு டைரக்டர் சொல்லும்போது அப்படி இருந்தது. பார்த்தீங்கன்னா, ரீரிலீஸ் வந்து நிறையா வந்துட்டு இருக்கு சார். படையப்பா வந்துச்சு, கில்லி வந்துச்சு, மங்காத்தா வந்துச்சு, துணிவு வந்துச்சு. ஏன் சார் இந்த வருஷம் வந்து படங்கள் எதுவும் இண்டஸ்ட்ரியில் எதுவும் பெருசா இல்லையா? இவ்வளோ ரீரிலீஸ் படங்களுக்கான காரணம் என்ன? அது வந்து இண்டஸ்ட்ரி தான் அதுக்கு ஒரு ஒரு கூடி முடிவு எடுப்பாங்க அது. ஓகே சார். ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் இப்போ முடிஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம். இல்லை நல்ல நல்ல ஒர்க்கர் வந்திருக்காரு. இந்த ஓகே. டீம் நல்ல டீம் வந்திருக்கு. தெரி படத்தில் ஜிவி சார் மியூசிக்கு ஆமாம். இப்போ வரைக்கும் கொண்டாடப்படுது. ஸோ அவர் அடுத்தடுத்து அவர் நம்ம படங்கள்லாம் அவர் தானே ஆமா, பண்ணிட்டு அசுரன் இருக்காரு. அசுரன் அவர் தான் இது பண்ணாரு. பண்ணிட்டு இருந்தாரு. இது மாதிரி வெற்றிமாறன் சார் வந்து உங்கள் ப்ரொடக்ஷன் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து இப்போ ரஞ்சித் சாருக்கோ மாரி செல்வராஜ் சாரோ அடுத்தடுத்து படங்கள் பண்ணுவாங்க. இல்லை கர்ணன் முடிஞ்ச கையோடவே முடிஞ்சு காப்பி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் ஓகே சார். மாரி செல்வராஜுக்கு. ஓகே சார். அவருடைய கமிட்மெண்ட் முடிஞ்சோன்னே ஆரம்பிப்பான். ஓகே. யார் சார் ஹீரோ வந்து? கமிட்மெண்ட் முடிஞ்ச அந்த டேட்டுக்கு யார் வராங்களோ அது. ஆமாம் தெரியும், நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவர் 5 படங்கள் எடுத்து வச்சிருக்காரு. அதில் உங்கள் படங்கள் உங்கள் படம் ஒன்று அப்படி அப்படின்ட்டு. பாரஞ்சித் சார். பாரஞ்சித்து அவரு சொந்தமாக படம் எடுத்து அவரே பண்ணின்னு இருக்கிறாரு. ஓகே. அவர் வந்து ஜாயின் பண்ணா தாராளமாக பண்ணாங்க. நல்லா தானே மிகப்பெரிய படம் தானே அவர் கொடுத்தாரு. ஓகே சார். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவோட மலையாள சினிமா அதிகமாக பேசப்படுது. தமிழ் சினிமா வந்து போகிறத பார்த்தா தியேட்டரில் ஆடியன்ஸ் சில படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்படிலாம் நம்ம நல்ல படம் வந்து ஓட தான் போகுது. இந்த டிடிடி போலையா ஆமாம் ஆமாம். நல்ல படங்கள் வந்து போக தான் செய்யும். அதெல்லாம் அது 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 சும்மா அது. ஓகே சார். நல்ல படங்களை கண்டிப்பாக மக்கள் வரவேற்பாங்க. ஓகே. சின்ன படங்களுக்கு வந்து ஆதரவு வேணுங்கிற குரல் வந்து ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எட்டப்படுமா? அப்படி இல்லாமல் நல்ல கண்டென்ட் சின்ன படம் இந்த டிடிடி போச்சு இல்லையா, ஓகே அந்த சார். மாதிரி நல்ல கண்டென்ட் தான் கண்டிப்பாக போகும். அறிவு போலையா ஓகே சார். அந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் போக தான் செய்யும். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீபத்தில் ரப்பர் பந்தெலாம் பெரிய ஹிட் ஆயிடுச்சு ஆமாம் இல்லை. ஆமாம் சார். எவ்வளோ ஸ்க்ரீன் சார் போயிடுது? எப்படியும் ஒரு 300 ஸ்க்ரீன் வரும். ஓகே சார். ஓவர்சீஸ்லாம் இருக்குது. அது ஒரு 100 நான் அதான் 150 கேட்க ஸ்க்ரீன் வந்தேன். வரும். 500 ஸ்க்ரீனுக்கு வரும். ஓகே சார். அதர் ஸ்டேட்லலாம் எதுவும் பண்ணுறோம்? இல்லைம்மா கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியா எல்லா இடத்துலையும் ஒரு ரிலீஸ் ஆகும். நல்லது, சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.